ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங்கே ஆயில் தலைக்கு வைக்கிறதுக்கு ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி எங்களுடைய வீட்டில் ஒரு அழகான ரோஸ் பூத்து இருந்தது. அண்ட் மார்னிங் என்னுடைய டே வித் சினமன் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது பண்ணுறதுக்கு பட்டர் அண்ட் மைதா மாவு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கார்லிக் அண்ட் ஆனியன் பவுடர் சேர்த்து கிளறி விட்டுட்டு லம்ஸ் இல்லாமல் தென் குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பாஸ்தாவில் சால்ட் போட்டிருந்தேன். ஆஸ் வெல் அஸ் இதுலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இறக்கும்போது அரிகானோ போட்டுட்டு இறக்கிட்டேன். ஸோ மார்னிங் இன்றைக்கி மகிழுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ மகிழும் அதை பண்ணணும்மா. நேற்று நான் நெயில் பாலிஷ் போட்டால் அவனே எனக்கு போட்டு விடுமா அப்படின்னா. ஸோ இஸ் எ குட் கம்பெனியன். அண்ட் நாளிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்னோடய ஷெட்யூல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் 100 ரைஸ்க்கு. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு சொரக்காய் கூட்டு அண்ட் எக்கு பொட்டேட்டோ பண்ணியிருந்தேன் அண்ட் கேபேஜும் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னோடய ஷெட்யூலில் நான் போட்டு வச்சுருக்கிறது தான். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக எங்கள் லஞ்சு முடிஞ்சுது. ஸோ பாய்.